இனிமேல் வந்து ஆட்கள் யுஎஸ்க்கு போறது ஈஸி. முந்தி மாதிரி விசாக்கெல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல. முந்தி யுஎஸ்க்கு இருந்த சிஸ்டங்கள் வந்து ஒரு லிமிட்டட் அக்சஸ் எல்லாம் இருந்தது யுஎஸ்க்கு போறதுக்கு. ஒன்று ஸ்டூடெண்ட் விசா, டூரிஸ்ட் விசா, இல்லாட்டி ஒர்க் பெர்மிட், இல்லாட்டி கிரீன் கார்டு. ஸோ கிரீன் கார்டு வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. அது கைண்ட் ஆஃப் லக் என்ன அது. என்ன கன பேர் அப்ளை பண்ணுறவ. ஸோ எல்லாருக்கும் கிடைக்குமான்றது டவுட் தான். ஆனால் இப்போ யூஎஸ்க்கு நாங்கள் மூவ் ஆகணுமெண்டா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஈஸி மெத்தட் ஒன்று கொண்டு வந்துட்டார். என்னன்னு கேட்டால் கோல்ட் கார்டு. $5 million கோல்ட் கார்டு. $5 million இருந்தால் யூஎஸ்ஸுக்கான விசா கேரண்டீட். ஸோ இதுதான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் என்னதான் இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் மேன். எந்த இடத்துலையும் ஒரு காசு பார்க்கறதுக்கு ஆள் ஒரு கட்டிக்காரன். ஏன்டா ஆக்கள் கடத்துறது ஒரு பெரிய பிஸ்னஸ். ஸோ அதுக்குள்ளே கிண மில்லியன்ஸ் போகிறது. ஸோ இவர் பார்த்தாரு என்னென்னா இந்த கள்ளவா செய்கிற பிஸ்னஸை நாங்கள் லீகலாக செய்வோம் வேணாம். ஸோ கலவா செய்யக்க அதுன்ற ப்ரைஸ் கொஞ்சம் சீப். ஆனால் இப்போ அது லீகலாக செய்ய வலிக்கிறேக்க ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான். ஸோ இப்போ கலவா இருக்கிற மெத்தட்டை வந்து இப்போ லீகலாக மாற்றி செய்ய வலிக்கிறார். $5 million யாராவது பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் யூஎஸ்ஸுக்கான விசா ரெடியாக இருக்கும் உங்களுக்கு. டொனால்ட் ட்ரம்ப்ட படம் போட்ட ஒரு கோல்ட் கார்டு உண்டு. அது கோல்டில் செஞ்சாங்களா தெரியாது, இல்லாட்டி கோல்ட் லுக்கிங்கானு தெரியா. ஸோ ஏதோ கோல்ட் கார்டு ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த கார்டு எடுத்தோன்னா நாங்கள் யூஎஸ்க்கு போகலாம். ஸோ இனிமேல் இந்த கள்ள போட்டில் போய் border எல்லாம் தாண்டது வேண்டாம். $5 million ரெடி பண்ணினவன்டா யூஎஸ்ஸுக்கான விசா ரெடி.